சார் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரவணாம்பிகை ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலயா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சுகர். மெயினா எல்லாரும் சுகர் அப்படின்னா உணவால வருதுன்னு நினைச்சுக்கிறாங்க. மெயினா இப்ப உணவால வருது. எந்த மாதிரி உணவால எப்படி வருதுன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, உணவால வரக்கூடிய சுகரை நீங்க அடியோட ஒழிச்சிடலாம். அதுக்கப்புறம் வேற வேற எதனால டென்ஷனால, டிப்ரெஷனால, கவலையினால, கோவப்படுறனால, நேரத்துக்கு தூங்காதனால, இந்த மாதிரி விஷயங்கள்ல வர சுகரை நம்ம என்னென்ன மாதிரி தப்பு பண்றோமோ அந்த லைஃப் ஸ்டைல மாத்திக்கிட்டு ஃபாலோ பண்ணும்போது சுகர் படிப்படியா நம்மளை விட்டு போயிருங்க. ஸோ இப்ப உணவால வர்றது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, உணவு முறையை சாப்பிட்றது எல்லாரும் இப்ப வந்து என்ன சொல்றது, லைஃப் ஸ்டைல் வேகமா இருக்கனால எல்லா சாப்பாடு முறையும் வேக வேகமா இருக்குங்க. என்ன பண்றோம்னா நல்லா வாய் மூடி சாப்பிடுறது இல்ல. நம்ம நம்ம வாயில வந்து உமிழ்நீர்ல பாத்தீங்கன்னாக்க, அந்த ஜலவாய் சர்க்குலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் இருக்குங்க. 50% ஆன்டிபயோட்டிக் இருக்கு. இது வந்து சித்தர்கள் சொல்றாங்க, நம்மளோட ஜீவனோட அமிர்தமே நம்மளோட உமிழ்நீர் தான் சொல்றாங்க. ஜீவா அமிர்தம்னு சொல்லி வச்சிருக்காங்க. எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காங்க பாருங்க. சின்னதா அடிபட்டா கூட நம்ம எச்சில கையில தொட்டு வச்சோம்னா அது அப்படியே அந்த காயம் அப்படியே பாத்தீங்கன்னா ஹீல் ஆகிறத பாத்திருக்கீங்க. சின்னதா இருக்கிறது ஒரு கொசு கடிச்சா கூட நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு வைப்போம். சோ அப்ப நம்மளோட உமிழ்நீர்ல அந்த ஆன்டிபயோட்டிக் இல்லைன்னா எப்படிங்க அது குறையும்? சோ அப்ப ஏதோ ஒரு விஷயம் அதுல கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அந்த காலத்துல கூழானாலும் குளித்து குளி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொன்னாங்க. அப்ப கூழுக்கு குடிக்கும் போது பாத்தீங்கன்னாக்க ஊறுகாய் வச்சிருப்பாங்க. நார்த்தங்காய், எலுமிச்சக்காய் ஊறுகாய், அந்த மாதிரி ஊறுகாய் வச்சிருப்பாங்க. அதை எடுத்து இப்படி தொட்டு நாக்குல வரும்போது அந்த உமிழ்நீர் நல்லா சுரக்குங்க. அந்த உமிழ்நீரோட அந்த கூழ குடின்னு தான் சொல்லி வச்சிருந்தாங்க. சரிங்களா? அப்ப அந்த உமிழ்நீர் சுரக்கும் போது அது உள்ள போய் நமக்குள்ளார 7 தாதுவா மாறுது. அப்ப சாப்பாடு நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அந்த சாப்பாட நல்லா வாய் மூடி நல்லா பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா முணுங்கணுங்க. அந்த எச்சிலோட நிதானமா அரைக்கணும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு உணவை வந்து ரசிச்சு அப்படியே அனுபவிச்சு உண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உண்ணும்போது அந்த உமிழ்நீரோட கலந்து பண்ணும்போது 7 தாதுவா மாறுது. ஃபர்ஸ்ட் தாதுவா அன்ன ரசமா மாறுது. அன்ன ரசமா மாறி அந்த லிக்விட் பேஸ்ல இருக்கும்போது பாடிக்குள்ள ஒரு எனர்ஜியா கன்வே ஆகுதுங்க. 2வது ப்ராசஸா ரத்தத்துக்கு உண்டான சக்தியாக மாறுதுங்க. இப்ப ரத்தத்திலேயே பாருங்க நிறைய டெஸ்ட், எல்லா பிளட் டெஸ்ட்லயே கொலஸ்ட்ரால்ல இருந்து சுகர்ல இருந்து ஹீமோகுளோபின்ல இருந்து எல்லா டெஸ்ட்டுமே மாறுது. அப்ப ரத்தத்திலேயே உங்களுக்கு வந்து பலகீனமாகிருது. அதனால ரத்தத்துக்கு உண்டான சத்து வரணும்னாலும் இந்த வாய் மூடி மென்னு சாப்பிடுறது ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்ப 3வது தாதுவாக மாமிசம் என்று சொல்லக்கூடிய மசில் எனர்ஜியா மாறுது. இப்ப மசில்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இல்லாம வீக்கா இருக்கும்னு சொல்றோம். அப்ப அந்த மசில்ஸுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் அந்த மாமிச சக்தியா கிடைக்குது. 4வது தாதுவாக கொழுப்புங்க. பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லாத்துலயும் கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே கொழுப்பு தாங்க. இப்ப குட் கொலஸ்ட்ராலா கன்வே ஆகிறதுக்கு இந்த சத்து ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் 5வது தாதாக அத்தின்னு சொல்லக்கூடிய போனுங்க. பாத்துக்கோங்க. எல்லாம் மூட்டுல கால்சியம் டெஃபிஷியன்சி கம்மியா இருக்கறனால எவ்வளவு ப்ராப்ளம் வருதுங்க. இதுவும் போனுக்கு தேவையான சத்தா கிடைக்குதுங்க. 6வது தாதுவாக மஜ்ஜை என்று சொல்லக்கூடிய போன் மேராங்க. அந்த ஃப்ளூயிடுங்க, சைனோவியல் ஃப்ளூயிட் எங்க நடந்தாலும் படக்கு படக்குன்னு சவுண்ட் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சத்துக்குண்டான சக்தியாக மாறாது. 7வது தாது ஆண்களுக்கு சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய விந்தணுக்களாகும், பெண்களுக்கு சுரோனிதம் என்று சொல்லக்கூடிய கருமுட்டையா மாறுது. அப்ப ஒரு பிடி சாப்பாடுங்க. நம்ம நல்ல வாய் மூடி நல்ல கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிடறதுனால, வாய் மூடி சாப்பிடறதுனால நமக்கு வந்து எத்தனை விதமான நன்மைகள், எந்த மாதிரி அந்த 7 தாதுவா சத்து கன்வே ஆகி பாடிக்குள்ள எவ்வளோ அற்புதமான விஷயம் நடக்குது. இந்த மாதிரி நீங்க நல்லா வாய் மூடி சாப்பிடும்போது உங்க சுகர் படிப்படியா நல்லா குறைஞ்சு நீங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகருக்கு டெஸ்ட் பண்ணிட்டு நிதானமா சாப்பிடுங்க. சாப்பிடுறது நல்லா அரைச்சு சாப்பிடுங்க. சாப்பிடுற உணவு என்ன சாப்பிடுறோம்னு பாருங்க. நல்ல சத்தான உணவா, நல்ல மினரல்ஸ், நல்ல கார்போஹைட்ரேட், நல்ல உணவு, பாடியை நல்லா ஸ்ட்ரென்தன் கொடுக்கிற உணவாக நீங்க சாப்பிடுங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி வாய் மூடி மென்னு சாப்பிடுங்க. ரொம்ப அற்புதமா இருக்குங்க. அதே மாதிரி சாப்பிடும் போது உங்களுக்கு தண்ணி தாக எடுத்துச்சுனாக்க சுடுதண்ணி குடிங்க. பச்சை தண்ணி குடிக்காதீங்க. நிறைய பேர் என்ன பண்றோம், வேக வேகமா சாப்பிட்டுட்டு உடனே என்ன பண்றது, தண்ணி தவிக்குதுங்க. அதை தவிக்கும் போது என்ன பண்றோம், பச்சை தண்ணி எடுத்து கடன்னு குடிச்சிடறோம், இல்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துறோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பசிக்குதுன்னு தோணும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு HCl அப்படிங்கிற ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உற்பத்தி ஆகுதுங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா பச்சை தண்ணி குடிக்கும் போது டைலூட் ஆகி அதுவும் நமக்கு கேஸாக மாறிடுதுங்க. அதுவுமே நமக்கு நல்லதில்லை. அப்ப நமக்கு வந்து தண்ணி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா சுடுதண்ணி குடிங்க, இல்லைன்னா 1/2 மணி நேரம் கழிச்சு குடிங்க. நீங்க ஐஸ்கிரீமோ அந்த ஃப்ரிட்ஜ் வாட்டரோ இதெல்லாம் குடிக்காதீங்க. ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கழிச்சு சாப்பிடுங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து சுகருக்கு வந்து நல்லா வந்து அற்புதமா உதவி செய்யுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஆவாரம்பூ குடிநீர், நல்ல ஆவாரம்பூ எடுத்து வச்சுட்டு அதை டீ மாதிரி வச்சு குடிச்சிட்டு வாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கருவேப்பிலை ஜூஸு, வெண்பூசணி ஜூஸு இதெல்லாம் ரெகுலரா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணி பாடியை நல்லா கூலிங்கா வச்சுக்கோங்க. காலுக்கு நைட்ல படுக்கும் போது நல்ல தேங்காய் எண்ணெய் உள்ளங்கால்ல நல்லா தேய்ச்சி
சொல்லிட்டு மசாஜ் பண்ணி பண்ணுவீங்க. காலுக்கு நல்லா மசாஜ் பண்ணிட்டு பாதத்தை நல்ல எல்லா பாயிண்ட்டும் நம்ம பாதம் தாங்க எல்லாவோட நர்வ் சிஸ்டத்தையும் இணைக்கிற ஒரு அற்புதமான ஒரு பீடமா இருக்கு. அதனால எல்லா பாதத்துல நல்லா சிமுலேட் பண்ணிட்டு ஒரு சுடுதண்ணியில நல்லா காய வச்சு அதுல ஒரு கை கல்லுப்பு போட்டுட்டு பாதத்தை நல்லா வச்சுட்டு நல்லா பண்ணிட்டு நல்லா சிமுலேட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அப்படி படுங்க. உங்களுக்கு நல்லா வந்து பாடி உள்ள சர்க்குலேஷன் எல்லாம் கிடைச்சு நல்ல நிம்மதியான தூக்கம் வருங்க. இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ பாதத்துல நீங்க வைக்கும்போது நல்ல அற்புதமான தூக்கம் வருங்க. இந்த தூக்கம் வந்துச்சுனாலே உங்களுக்கு நல்லா சுகர் குறையும். அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, தலைக்கு தேங்காய் எண்ணெய், உடம்புக்கு நல்லெண்ணெய், நல்லா ரெகுலரா குளிச்சுட்டு வர்றது. ஸோ இதை பண்ணும்போது பாடியில வந்து சர்க்குலேஷன் ஏற்பட்டு அதுவும் உங்களுக்கு பேங்க்ரியாஸ்க்கு நல்லா ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் மௌன விரதங்க. ரெகுலரா முடிஞ்சதுன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஹாஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு மனசை அமைதிப்படுத்துங்க. அப்ப நம்மளோட டென்ஷன், டிப்ரெஷன், கோவத்தினாலையும் அந்த பேங்க்ரியாஸ் ஹீட் ஆகி நமக்கு சுகர் ஏறுது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் பிசினஸ் பீப்புள் எல்லாம் ஒர்க் லோடுங்க. அந்த டென்ஷன்லயே பேங்க்ரியாஸ் வந்து ஹீட் ஆயிடுது. அந்த காலத்துல வந்து சுகர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு உணவுல சாப்பிட்றவங்க, ஸ்வீட் சாப்பிட்றவங்க அவங்களுக்கு மட்டும் தான் வந்துட்டு இருந்தது பணக்கார வியாதின்னு சொன்னாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வர காரணம் என்ன? மெயின் காரணம் வந்து நிறைய டென்ஷனுங்க, டிப்ரெஷன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்தி நல்லா தியானம் பண்ணி நல்ல மனதை அமைதிப்படுத்துங்க. நல்லா தூங்கிட்டு கொஞ்சம் மௌன விரதங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையில சாயந்தரம் வரைக்கும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். வாரம் லீவ் எடுக்கிறீங்க, அந்த லீவை இந்த ஒரு ஹாஃப் டேவாவது மௌன விரதம் அமைதியா உட்காந்து உள்ளுக்குள்ள அமைதியா ரிலாக்ஸ் பண்ணுங்க. அன்னைக்கு எல்லாம் இயற்கை உணவா எடுத்துக்கிட்டு உங்க மனதையும் அமைதிப்படுத்தி பாருங்க. ரிசல்ட் பக்காவா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாருங்க. சுகர் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்க. வெந்தய குடிநீர், நைட்ல வெந்தயத்தை ஊற வச்சு அதை காலையில வெந்தய குடிநீரா குடிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்க ஃபாலோ பண்ணி ஒவ்வொன்னா பார்த்து ரிசல்ட் பாருங்க. ரிசல்ட் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. உங்களுடைய உடம்பும் மனசும் என்ன சொல்லுதோ அதுதாங்க உங்களுடைய எல்லாமே. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாவே மாறுவீங்க. இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணி பாருங்க. அற்புதமா நடக்குங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.